இன்று மணிவாசக பெருந்தகை நம்ம எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திரை பத்தில் ஒரு பாடல். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருள் ஆர் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. இந்த பாட்டை நம்ம இப்படி கொண்டு குட்டி பொருள் கொண்டோம்னா நமக்கு எளிமையாக புரிஞ்சுக்கும். இன்றே வந்து புரள்வார் தொழுவார் புகழ்வாரார். நாளை நாளை அப்படின்னு வச்சோம்னா நாளை நமது கையில் இல்லை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு. அது யாருக்கு எப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெருநல் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு கூட சொல்ல ஒருபோதும் ஆழ்வது அறியார். நான் ஒரு பொழுதுன்னா அடுத்த நொடி வாழுறது கூட நம்ம கையில் இல்லை. இப்போ பார்க்குறோம், அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவங்க இறந்துட்டாங்கன்னு தகவல் வருது. நான் என்ன நடந்தது, அது யமன் பழி சுமக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஏரியாவில் ஒரு பழமொழி உண்டு. யமன் வந்து நான் தான் கொண்டுட்டு போனேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டானான். வாந்தி வந்தது, பேதி வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்தது போயிட்டான். அது மாதிரி அவன் அந்த பழியை ஏற்றுக்கிறது இல்லை. எது மேலேயும் அவன் பழி சொல்லிக்கிறான். அதனால் நீங்கள் வந்து காலம் தாழ்த்தாமல் இன்றே வந்து புரள்வார் தொழுவார் புகழ்வாரார். இன்னைக்கே வந்துருங்க. புகழ்ந்து தொழுந்து அழுது, அதாவது சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் மெச்சுவார். நீங்கள் வந்து பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தையாக சொல்லாமல் மன உணர்வு, உடல் உணர்வு, உயிர் உணர்வு எல்லாமா சேர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அதனால் அப்படி சொல்லும்போது தான் இன்றே வந்து புரள்வார் தொழுவார் புகழ்வார். இன்றைக்கே வந்துருங்க. புகன்று தொழுது அழுது நம்ம இதை வச்சுக்கலாம். புரள்வார் தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்து. அப்படி இப்போ நம்ம பொருள் சொல்லும்போது இன்றே வந்து புரளணும் தொழணும் புகழணும். இறைவனுக்கு ஆளாகணும்னு நினச்ச மாத்திரத்தில் பிரபு நான் உன்னை எப்போ அடைவேன், உன்னுடைய திருவடி அனுபவத்தை நான் எப்போது பெறுவேன், மணிவாசகர் பெற்ற மாதிரி அழுது தொழுது என்ன வகையிலெல்லாம் நான் வந்து உன்னை அடைய முடியுமா, அந்த வகையிலெல்லாம் நான் அடைந்தது எப்போது 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 அப்படின்னு நம்ம வந்து இறைவன்கிட்ட புரண்டு தொழுது புகழ்ந்து ஆளாகணும். ஆனால் நம்ம எதுக்கு ஆளாகிறோம்? ஆளாகாதீர் மருள்வீர் மருண்டு நம்ம ஆளாக மாட்டோங்க. பேரண்ட நாயகனை போய் தொழுதா நம்ம செத்து போயிடுவோமோ? செத்து போகிறதுக்கா பேரண்ட நாயகன்? இன்னைக்கு பாருங்கள், மாணிக்க வாசகர் இன்று இருக்கிறார், அப்பர் இன்று இருக்கிறார், சுந்தரர் இன்று இருக்கிறார், தாய்மானவர் இன்றும் இருக்கிறார். யார் நம்ம அருளாளர்களை ஃபுல்லாக போடுங்க. திருமந்திரம் திருமூலர் இன்று இருக்கிறார், வள்ளல் பெருமானார் இன்று இருக்கிறார். யார் இல்லை? எல்லாரும் அழுது தொழுது புரண்டு புகழ்ந்து அப்படி வணங்கின அடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்கு அழுதோம் தொழுதோம்? பிள்ளைக்கு அழுதோம், பொண்டாட்டிக்கு அழுதோம், இதுக்கு அழுதோம். அந்த அழுகைனாலும் நமக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கிறதா அப்படின்னு இல்லை. இது உலகியல் கதை தான். நான் பார்த்த கதை, அதாவது நடந்த சம்பவம் சொல்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப இப்படியும் எனக்கு வந்து நான் வெளியுலகம் வந்து ரொம்ப தெரியாத ஆள். லாபத்துக்கும் நான் போனதில்லை, நஷ்டத்துக்கும் போனதில்லை. நம்ம வீட்டில் நடந்த திருமணங்களுக்கு கூட நான் கலந்ததில்லை. லாப நஷ்டத்துக்கு போகாத ஒரு ஆள் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஆனால் கடையநல்லூருக்குள்ளே எந்த வீட்டில் சாவு நடந்தானாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு 60-65 வயசு வரைக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிடுவேன். இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக தான் நான் அது மாதிரி போகலை. மற்ற எல்லார் வீட்டுக்கும் நான் போயிடுவேன். இறப்பு கேள்விப்பட்ட உடனே அது ஜாதி மத இன பேதம் இல்லாமல் எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட் போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே வருவேன். ஒரு சாவு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே கிழமை அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கிழமைன்னு ஒரு இது கொண்டாடுவாங்க. அது வந்து கருமாதி 16 விசேஷம் கொண்டாடுறதுக்கு முன்னால் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அதில் போடுவாங்க. இது நடந்த கதை குழந்தைகளா. நான் கதைக்காக வேண்டிய ஊர் வம்புக்காக வேண்டிய சொல்லலை. அவங்க அப்பா அம்மாலாம் அப்படி அழுது துடிச்சு பைரோன் வாங்கி வச்சு குடிச்சு என்னென்னமோ நான் உடனே செத்துருவேன்னு 2 பேரும் அப்படி அழுது துடிச்சதாக கேள்விப்பட்டு
நான் போகிற அன்னைக்கு எனக்கு அது சம்பிரதாயங்கள் தெரியாதனால கிழமை அன்னைக்கு நான் போய் விசாரிக்க போயிட்டேன். நான் அங்கேருந்து போனேன். அந்த பையன் படத்தை வச்சு படையல் போட்டிருந்தாங்க. படையல் முன்னால் கோழி, ஆடு, முட்டை, மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஐயோ, கை ரெண்டையும் கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரே அழுகை. என்னை பார்த்த உடனே அவங்க அம்மா, அப்பா, உறவினர்கள் எல்லாரும் அழுதாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மௌனமாக இருந்தேன். ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த பையனுடைய தாய்மாமன் இறந்து போன ஒரே பையன், ஒரே வாரிசு, திருமணம் ஆகலை, இன்ஜினியர் படித்த பையன் இறந்துட்டான். அந்த பையனோட தாய்மாமன் அங்கேருந்து வந்தான். உடனே அந்த மட்டனை ஒன்றில் அழுனா, சிக்கனை ஒன்றில் அழுனா, மீனில் ஒன்று அழுனா. அந்த இலையை தூக்கி அப்படியே ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சான். அப்படியே கொண்டுட்டு போயிட்டான். நான் அது சம்பிரதாயம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் அங்கே வந்திருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு பந்தி பரிமாறினாங்க, சாப்பிட சொன்னாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. நான் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் போச்சு. அவங்க அந்த பையன் வந்து அவங்க அக்காவையும் அவங்க அத்தானையும் கூட்டிகிட்டு போய் உட்காந்து சாப்பிட வச்சான் பாருங்க. அதில் அவனும் உட்காந்துக்கிட்டு இது இந்த பீஸா அது அந்த பீஸா அப்படின்ட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க குழந்தைகளா. நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னடாப்பா, பைரனம் வாங்கி குடிக்கிறதுக்கு போனாங்க, தூக்கில் நிற்க போனாங்க, நெருப்பில் நிற்க போனாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலை குழந்தைகளா. நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னேன். இல்லை என்ன அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல எடுத்து வச்சிட்டோம்ல, அந்த பையன் தாய்மாமன் சொல்லலாம், நான் முதல்ல எடுத்து வச்சிட்டோம்ல. நான் அவனுக்கு படையல் போடும்போதே அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அந்த கறியை தானே நான் எடுத்து வச்சேன். அதை நம்ம சாப்பிடலாம்ல, வேறு யாரும் நான் எடுத்து அதை பரிமாறிடுவாங்க. அதனால் நான் முதல்ல எடுத்து வச்சிட்டேன். அட கருமமே. அப்போ இவங்களுடைய சோகம் வந்து எதில் நிற்குன்னு பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப, யார் செத்து போனாலும் இந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வரும். இவ்வளோதானா வாழ்க்கை, இவ்வளோதானா? மணிவாசகர் சொல்றார் பாருங்க, ஆளாகாதீர் மருள்வீர். மருண்டுருவோம், ஆளாயிருவோம். எதுக்கு? உலகியலுக்கு, சாப்பாட்டுக்கு, துணிக்கு, வீடுக்கு, சொத்துக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு. மருண்டுருவோம், ஆளாயிருவோம். அதனால் நீங்கள் மருளாகாமல், மருண்டு போகாமல். மருளுதல் அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்ளாமல் புரண்டு உலகியல் சிந்தனையில் நிற்கிறதுக்கு பேர் மருள் அப்படின்னு பேர். மருள்வீர், ஆளாகாதீர். இந்த மருளுக்கு நீங்கள் ஒருபோதும் ஆளாகாதீர்கள். மருள்வீர், ஆளாகாதீர். பின்னை மதிப்பாரார். உங்களை யார் மதிப்பா? பேரண்ட நாயகன் நம்மளை மதிச்சாதான் உண்டு குழந்தைகளா. எங்கள் அப்பா என்னை ரொம்ப மதிப்பாங்க. எங்கள் அம்மா, உண்மையிலே எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தாத்தாச்சி 4 பேரும் எனக்கு தெய்வங்கள். அவங்க என்னை மதித்தாங்க, என் சொல்ல மதித்தாங்க, நான் கேட்டுக்கிட்டேன் விண்ணப்பத்தை மதித்தாங்க. கடைசி வரை அவங்க என்னை பாதுகாப்பு பண்ணாங்க. அவங்க வந்து உண்மையிலே மதிப்பாரார். அம்மாரி ஒரு பெற்றோர், அப்படி மாதிரி ஒரு தாத்தாச்சி கிடைக்க உண்மையிலே நான் கொடுத்து வச்சுருக்கணும். மருள்வீர் பின்னை மதிப்பாரார். நீங்கள் இங்கே மருண்டு போய் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படியும் இருக்குமான்னு இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தேன். குழந்தை புருஷனை இழந்தேன். அந்த அம்மாவுக்கு நீராகாரம்னா நீத்தண்ணின்னு சொல்லுவாங்க. முதல் நாள் வடித்த தண்ணியில் உப்பு போட்டு கொடுப்பாங்க. அதாவது யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப இரத்த சம்பந்தமான பெற்றோர், பிள்ளை இறந்துச்சுன்னா பெற்றோருக்கு, பெற்றோர் இருந்தால் பிள்ளைக்கு, ரொம்ப ஒட்டுறவான குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீத்தண்ணி உப்பு போட்டு கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நீத்தண்ணி இல்லைன்னா மோரை உப்பு போட்டு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த உப்பு நீர் கலந்தால் மாயை வந்து பற்றி கொள்ளும், சீக்கிரம் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ மருத்துவம் வந்த பிறகு ஃப்ளவர் மெடிசனில் ரெஸ்கியூ ரெமடி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹனி சக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கலந்து கொடுத்தா ஓரளவுக்கு சமாதானம் ஆகிறதுக்கு, மன தொல்லையிலேருந்து விடுதலை பெறுவதற்கு அவை உதவியாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து தண்ணி உப்பும் போட்டு கொடுப்பாங்க. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, மருள்வீர் பின்னை மதிப்பாரார். உங்களை யார் மதிப்பா அப்படி கேட்குறாரு. நீத்தண்ணி, நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன்னா அந்த அம்மாவுக்கு நீத்தண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அந்த அம்மா, நான் வீட்டுக்காரர் ஸ்கூல் டீச்சர், அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ நான் சைக்கிளில் போவார். ஸ்கூல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சைக்கிளில் போவார். சைக்கிளில் போனவர் ஒரு கிலோமீட்டர் போயிருப்பார் போல இருக்குது. திரும்ப அந்த சைக்கிளை விட்டு இறங்கி வரப்பில் உட்காந்துருக்கிறார். அந்த 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 ஸ்கூல் வந்து சின்ன ஸ்கூல், வயக்காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்கூல் வரப்பில் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்தவர் அப்படியே இறந்துட்டார். மேசிவ் அட்டாக் வந்திருக்கும் போல இருக்குது. அவரை தள்ளு வண்டியில் வச்சு
வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், காலையில் சோறாக்கி கொடுத்து ஸ்கூல் அனுப்புனவங்களுக்கு அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செத்த பிணமாக வந்தால் இப்படி இருக்கும். அந்த அம்மா டங்கு 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 டங்குன்னு வானத்துக்கும் பூமிக்குமா ஆகுது. ஊரே சமுதாயமே திரண்டு வந்துருச்சு. கூட்டம், பயங்கரமான கூட்டம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் போய் தொட்டு ஏதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா குதிக்கிற குதியில் நம்மளை அப்படியே வேரோடு சாய்ச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் நீ தண்ணி கொடுத்து பார்த்தாங்க, அவங்க குடிக்கவே இல்லை. மார்பிளையும் வயிற்றுலையும் லபா 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 லபான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 3 அல்லது 4 நாள் கழித்து அந்த அம்மா அவ்வளவு பிரயாசப்பட்டாங்களேன்னு நான் வாக்கிங் போகிற பகுதியில் இருக்க அந்த வீடு லேசாக போய் எட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பத்திரத்தை எடுத்து போட்டு கணக்கு வரசில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளா. நான் பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனேன். என்னை கண்ட உடனே அம்மானு வேற கூப்பிட்டுட்டாங்க. சரிம்மா அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அங்கே மௌனமாக உட்காந்துருந்தேன். அவங்க பத்திரம் பார்க்கறதுலே தான் இருந்தாங்க. அப்புறம் இடையிடையே அந்த அப்பாவுடைய பெருமையை பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டேன். பார்த்தேன், நில்லா உலகில் நில்லோமினா. இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு இயற்கை கற்றுத்தந்த பாடம். இதெல்லாம் சகஜம்தான் குழந்தை, நீ இதுக்குள்ளே இருந்து தான் வாழணும், இதை இருந்து நீ படிச்சுக்கோ அப்படின்னு இறைவன் எனக்கு கற்றுத்தந்த பாடம் இது. அதுக்காக வேண்டி சொல்கிறேன், மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர். அறிவுள் கலங்கி மயங்கு. இவன் பெரியவனா அவன் பெரியவனா, சாத்திரத்தில் இந்த சாத்திரம் பெருசா அந்த சாத்திரம் பெருசா, இதில் தேவாரம் பெருசா திருவாசகம் பெருசா, அவர் மகான்களில் இந்த மகான் பெரியவரா அந்த மகான் பெரியவரா, யோகத்தில் இந்த யோகம் பெருசா அந்த யோகம் பெருசா, எந்த யோகம் பெருசு? மதியுள் கலங்கி மயங்குவீர். நீங்கள் இது அறிவு, எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் இதெல்லாம் இத்தனை வாதாடுதேன். மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின். உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே பிரபஞ்ச ஆற்றலினுடைய சக்தியை கலந்து அதோடு கலக்கணும்னு தெருள்வீர். உங்களுக்கு தெளிந்த ஞானம் வேண்டும் என்றால் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கம். நீங்கள் தெருள்வீர். நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகணும், பேரண்ட நாயகனோடு கலக்கணும். பிரபஞ்சத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டாலே நம்ம பேரண்ட நாயகனோடு நம்ம கலந்தவங்களாக தான் ஆகும். இந்த பிரபஞ்சம் என்ன செய்து, பஞ்சபூதங்கள் என்ன செய்து, சூரிய சந்திரர்கள் என்ன செய்கிறாங்க, அஷ்டதிக் குமாரர்கள் என்ன செய்தாங்க, அஸ்வினி குமாரர்கள் என்ன செய்கிறாங்க, சித்தர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு இயற்கை எல்லாத்தையும் பற்றி ஒரு பாடம் புகட்டிடும். அதனால் தெருள்வீராகில் உங்களுக்கு அந்த ஞானம் வரணும், நீங்கள் மெய்ஞானத்தை உணரணும். ஒரு தெளிந்த சிந்தை, தெருள்வீர்னா தெளிந்த சிந்தை, எந்த விதமான மயக்கமும் அற்று. இப்போ சில பேர் நான் தெளிவாக தான் இருக்கம்மா, முழு மாயையில் நின்று கொண்டு நான் தெளிவாக தான் இருக்கம்மா. இன்னும் சில பேர் அங்கிட்டு இல்லாமல் இருக்கா, நான் தெளிவாக தான் இருக்கம்மா. அப்படி இல்லை, உண்மையிலேயே திரண்ட ஞானம். எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியதில்லையோ, எதை உணர்ந்தால் இனி உணர வேண்டியதில்லையோ, எந்த பொருள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட பொருளோ அந்த பொருளை உணர்வதும் அதனுள் கலந்து கலப்பதும் தான் தெருள். மீதி எல்லாம் மருள். அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். தெருள்வீராகில் இது செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லேன், இதை செய்யுங்க. மணிவாசகர் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். எதை நோக்கி? இது செய்மின் கட்டளை இடுறாரு. ஒரு உறுதிப்பாடான நான் உங்களுக்கு எதுவும் தீர்மானமாக நான் சொல்கிறேன். தெருள்வீராகில் இது செய்மின். என்ன செய்யணும்? சிவலோகக்கான் திருப்பயங்கன். நமக்கு ராஜாதி ராஜா, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுலதலக வல்லவன் யாருன்னு கேட்டால் அவன் சிவலோகக்கோன். அவன் தான் நம்ம உயிருக்கு தலைவன், நம்ம உடலுக்கு தலைவன், நம்ம உணர்வுக்கு தலைவன். சிவலோகக்கோன் அவன் உலகம்தான் பெரிய உலகம். சிவலோகக்கோன் திருப்புயங்கன், புயங்கப் பெருமான். அவன் குண்டலினி ஆற்றலை மேலெழச் செய்வதன் மூலமாக சதாசிவ நிலையில் நின்று அதற்கு மேல் உயிர் உணர்வு நூலேணியாக மேலே பற்றி அது பேரண்ட நாயகனை அடையும் ஓர் அருள் அற்புதத்தை செய்யக்கூடிய திருப்புயங்கன் சிவலோகக்கோன்.
அவன் வந்து பரவெளி முழுவதும் பறந்து கிடக்கக்கூடிய ஒரு ஞான ஊற்று. திருப்புயங்கன் சிவலோகக்கோன் அருள் வருவார் அகலிடத்து. நீ உனக்குள்ளே தாங்கன்னு இருக்கு. அருள் வருவதற்கான இடம் உனக்குள்ளே தான் இருக்கு. அங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி எங்கும் ஓடாத தங்கம், உனக்குள்ளே இருக்கு. அருள் வருவார் அகலிடத்து. வெளியே எங்க போய் நீ பெறப்போற? ஒன்று திருப்புயங்கன் புயங்கப் பெருமான். அவன் வந்து குண்டலினி ஆற்றலாக, சுழுமுனை உணர்வாக, ஞான ஊற்றாக, அருள் ஊற்றாக, அருளார் அமுத பொலிவாக அவன் வந்து உச்சந்தலை வழியாக உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக பயணித்து உச்சந்தலை வழியாக மேலேறி அந்த நூலேணி பரவெளி முழுதும் பறந்து கலக்கப் போகின்றது. இதுதான் பரவெளிங்கக்கூடியது. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பூதவெளி, ஆகாய வெளி. அதை தாண்டி பரவெளிங்கிறது உயிருணர்வு செல்லும் இடம். அங்கே இருக்கிறான் நம் பெருமான். அதை சொல்கிறாரு, சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருள் பெறுவார். அவனுடைய அருள் பெறுறதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை யார் பெறுவார்? அருள் பெறுவார். அப்போ அருள் நம்மளே பெற்றுக்கலாம். அருள் பெறுவார் அகலிடத்தே. வெளியிடத்தில் போய் நீங்கள் என்னத்தை பெற முடியும்? அகலிடத்தே. வெளியிடத்தில் போய் நீங்கள் ஒன்றுமே பெற முடியாது. அருள் பெறுவார் அகலிடத்தே. அந்தோ அந்தோ அந்தோ. இங்கே வந்து நீங்கள் வெளியிடத்தில் போய் நீங்கள் எதுவுமே பெற முடியாது. இங்கு தான் பெற முடியும், இங்கு தான் பெற முடியும். நான் உங்களை இரக்கத்தால் ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படிம்பாரு பெருமான். அந்தோ இது உங்ககிட்டே இருக்க, நீங்கள் விட்டுட்டு எங்கே போகிறீங்க? அகலிடத்தில் போய் தேடுறீங்களா குழந்தைகளா? உங்ககிட்ட தானே இருக்குது. அருள் பெறுவார் உங்ககிட்டே, உங்களுக்கு உள்ளேயே இருக்குது. உங்களுடைய ஞான ஊற்று உங்களுக்குள்ளே இருக்குது. திருப்புயங்கன் திருத்தாள் உங்ககிட்டே தான் இருக்குது. பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது திறக்கும் பெருந்திறவுகோலும் உண்டு. இது பெருக என்று 8 தெரியாதேன் என்கையில் கொடுத்தீர். இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன். அட்டி செய்ய நினையாதீர் அரைக்கணமும் தரியேன். அரைக்கணத்திற்கு 1000 கோடியாக வட்டியிட்டு வாங்குவேன் மீது ஆணை. அதனால் நம்ம வந்து அரைக்கணத்திற்கு 1000 கோடியாக வட்டியிட்டு வாங்கலாம். நம் பெருமான் நமக்குள்ளே இருக்கிறான். ஞான ஊற்றாக இருக்கிறான், அருள் ஊற்றாக இருக்கிறான். அதை நமக்குள்ளே தேடுவோம். அந்த ஞான ஊற்றை நாம் அனுபவிப்போம் என்பதான பகுதியாக இன்றைய திருச்சிந்தனை அமைந்துள்ளது. நாளைக்கு நம்ம பெருமான் எங்கே கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.